யாருமே சொல்லக்கூடாத ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கார். என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த பதில? இங்கெல்லாம் இந்த வேலை இருக்கக்கூடாது, இது இந்து ராஷ்டிரம், இந்து நாடுன்றான். நாளைக்கு நீ பேசுற இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்ற திராவிட சொல்லாடலை பயன்படுத்துகிற, பேரறிஞர் அண்ணாவை பயன்படுத்துகிற, தந்தை பெரியாரை பேசிய அந்த அம்மையார் இந்த இயக்கத்தை அவங்க தலைமையா ஏற்றிருக்கிற அந்த இயக்கத்தை இவங்க யார்கிட்ட போய் அடகு வைப்பாங்க? எடப்பாடி தோத்து போனாரா பிஜேபியோட அலைன்ஸ் வச்சதுனால இவங்க கலப்பி விட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற யார் அந்த 4 பேருன்னு உங்களால கேட்க முடியாது. யாரு அத இபி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரெக்கார்டு கேளுங்க, உண்மைன்னு சொல்றாங்களா இல்லையான்றத நீங்க பாருங்க. நீங்க உத்தரப்பிரதேசல ஒரு கூட்டம் நடத்துங்க. அப்ப அந்த கூட்டத்துல இதே அமைச்சரவையில இருந்த பாரதிய ஜனதா அமைச்சரவையில இருந்த அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த நாட்டு ராசா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரு கேள்வியை அங்க மீட்டிங்ல ஒரு பொண்ணு கேட்டிருக்கு. என்னன்ட்டு ஒரு பெரியவர் கேட்டார், எங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைகளை ஏன் பிரைவேட்ல சேர்க்கிறீங்கட்டு. அதுக்கு இவர் சொல்றமா பதில் சொல்றமான்ட்டு அவர் ஒரு பதில், என்ன பதில், ஒரு யாருமே சொல்லக்கூடாத ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கார். என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த பதில? எங்க பிள்ளைகளை எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலன்னு கேக்குறீங்களா? அது காரணம் இருக்கு. எங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி எங்க பிள்ளைகளை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தால் அங்க படிக்கிற ஏழை மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். அந்த தாழ்வு மனப்பான்மை உண்டாக கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க எங்க பிள்ளைகளை பிரைவேட்ல சேர்க்கிறோம். அப்ப யூனிஃபார்ம், அதைத்தான் நான் கேட்டேன். அப்ப யூனிஃபார்ம் எது கொடுத்திருக்கு? அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்ற. அப்ப என்ன அர்த்தம்? ராசா அவர்களே அந்த புள்ள மனசுல தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்றாரு. அப்ப ஏற்பட்டவரை நீங்க எப்படி திருச்சி பேசுறாரு? நீங்க பாத்தீங்கல்ல, ஆமா, இந்த கேள்வியை என்றைக்காவது திமுக காரன் நேர்காணல உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? கூட்டணியில இருந்தா நான் திமுக காரனா? கூட்டணியில இருந்தா நான் திமுக காரனா? நான் ஒண்ணு கேக்குறேங்க, அவர் என்ன மனநிலை இருந்து சொல்லியிருப்பாருன்னா, நீங்க 2000 வருஷமா அவங்க படிக்கிற மாணவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் என்ன நோக்கத்துல சொல்லியிருப்பாருன்னா, 2000 வருஷமா கல்வி மறுக்கப்பட்டதுமா, இன்றைக்கு நீங்க கற்கிற இந்த நவீன கல்வி அவர்களுக்கு கிடைக்கல, அவர்கள் இப்ப பெரிய கல்வி ரீதியா அவங்க உயர்ந்த இடத்துக்கு போல. இப்ப உங்களுடைய தகப்பனாரோ உங்களுடைய குடும்பமோ ஒரு பெரிய பொருளாதார ரீதியா வளர்ந்து அதுல நீங்க அரசு இதுக்கு போனா கூட உங்களுடைய பேரண்ட்ஸ் படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய மூதாதை யாருமே படிக்கல, அதனால நான் தனியார் பள்ளியில சேர்க்கிறேன்றது அந்த நோக்கத்துல தான் அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப சரி சார், அந்த நோக்கத்துல சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் அதிமுக, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? அதாவது அதிமுக தமிழ்நாடு பிஜேபி என்ன பண்ணிச்சுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகன்னு பொதுவா நீங்க பேசுறதை விட ஜெயலலிதான்னு சொல்லலாம். முடிஞ்சு போனாலும் சரி, எடப்பாடி நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அவர் ஆட்சியில இருந்த போது இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 4.5 வருஷம் கழிச்சுதான் லேப்டாப்பே கொடுத்திருக்காரு. அதுல உலகம் உங்கள் கையில்னு சொல்லி இது பண்ணிக்க. அந்த உலகத்தை அவங்க கையில கொடுத்தது முதல்ல யாரு? ஜெயலலிதா பீரியட்ல. அதை நிறுத்தாம அதை செயல்படுத்தியது எடப்பாடியார் அவர்கள். இப்ப போக்குவரத்து துறை ஊழியர்கள் இது கேட்டு இன்கிரிமெண்ட் கேட்டு போராட்டம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த இன்கிரிமெண்ட்ல இவர் ஸ்டாலின் கொடுக்குறேன்னு சொன்னது எவ்வளவு தெரியுமா? வெறும் 6%. ஆனா எடப்பாடி பீரியட்ல இதே டிஎம்கே கவர்மெண்ட்டும் இருங்க அந்த ஓல்டு பென்ஷன் அப்புறம் வரேன். இந்த டிஎம்கே பீரியட்ல அப்ப டிஎம்கே யூனியனும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து 25% எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்தாதான் நாங்க ஒத்துப்போன்னு சொல்லி வெளியில வந்தாங்க. அப்ப 12% தரேன்னு சொன்ன எடப்பாடியார் 15% கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த 15% வேண்டாம், நாங்க கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்தவங்க யாரு? எடப்பாடி தோத்து போனாரா பிஜேபியோட அலைன்ஸ் வச்சதுனால இவங்க கலப்பி விட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த கொரோனா காலத்துல அந்த 7 மாசம் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பளம் கொடுத்த ஒரே சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி ராமமூர்த்தியா? எடப்பாடி பழனிசாமி. நான் புரியுதுங்களா? பண்ணார்ல, ஆமா, அப்படியே தோத்து போனாரு.
அவர் வந்து தோத்து போனாருன்னா அங்க கட்சிக்குள்ளேயே உள்பூசல், அவங்க கட்சிக்குள்ளே ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணி, தினகரன் ஒரு அணி, அவங்களுக்குள்ளே வெயிட் பண்ணுது. பிரச்சாரம் பண்ணிட்டு கூட பாத்தீங்கன்னா அதாவது பிஜேபி கூட கூட்டு அப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இருங்க இந்த வாரம் எப்படி தோப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. போன எம்பி தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட கூட்டணி இல்லை, ஆனா ஒவ்வொரு சில தொகுதிகள்ல 2வது இடமே வாங்கிது. உண்மையா இல்லையா? மதுரையில கூட ராம சீனிவாசன் வந்து 2.5 லட்சம் ஓட்டு வாங்கி 2வது இடத்துக்கு வந்தாரு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 2வது இடம். அதாவது நீங்க சொல்ற அதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட்டே போச்சு கோயம்புத்தூர்ல. புரியுதுங்களா? அதனால வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு, அதை வந்து வளரலன்னு சொல்லாதீங்க. நம்ம குறை சொல்றதுக்கு முன்னால நம்ம என்ன ஆட்சி பண்ணணும் யோசிக்கணும்ல. எது? திமுக தப்புனுச்சு, ரைட், ஓகே. சரி. அதிமுக தப்புனுச்சா திமுக ஓட்டு போட்டாங்க. சரி. அதிமுக ஏன் தப்புனுச்சு? அதிமுக உங்களுக்கு தெரியுமா? அதிமுக தப்பு பண்ணி நீங்க சொன்னீங்க. கொடநாடு கேஸ் என்னாச்சு? எது? அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னது யாரு? என்னாச்சு? நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க சார். அதாவது கொடநாடு விஷயத்துல எடப்பாடி குற்றவாளி, நடவடிக்கை எடுக்க முடியும். 13 பேரை சுட்டு கொண்டது ஏடிஎம்கே பீரியட்ல தான். ஆனா அன்னைக்கு வந்து அதுக்கு ஆதரவா சேட்டலைட்டுக்கு எதிராக முதல்ல போராட்டத்தை முதல்ல போராட்டத்தை சுட்டு கொண்டாங்களா? டிவில பார்த்தேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு நினைக்கிறேன். யாரு? ஏடிஎம்கே தான் சொன்னது, எடப்பாடி. அப்புறம் அவருக்கு ஆதரவு பண்றீங்க நீங்க? ஆதரவா நான் சொல்லல சார், அவர் செஞ்ச சில நல்லதுகளை தான் நான் சொல்றேன். என்ன நல்லதுன்னு கேக்குறேன். அதான் நல்லதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் 5 வருஷம் ரிட்டையர் 5 வருஷம் கூட அவங்களால ஓல்டு பென்ஷன் வந்து ஓல்டு பென்ஷன் கிடையாது சார். அவங்களுக்கு வந்து சார் ஓல்டு பென்ஷன் வேற பிஎஃப் கிராஜுவேட் என்ன செட்டில் பண்ணல சார். நான் என்ன சொன்னேன் இருங்க, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா வேணாம்னு சொன்ன ஸ்கீம் அது. சரி. கேரளா வேணாம்னு சொன்ன ஸ்கீம். சரி. சரி, நீங்க சொல்றீங்கல்ல எடப்பாடி என்ன நல்லது பண்ணாருன்னு. அவர் போன தடவை தோக்கறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் யாருக்காவது தெரியுமா? அதாவது அப்ப கஜா புயல் வந்தது தஞ்சை மாவட்டத்துல. அப்ப அங்க இருந்து தமிழ்நாடு பூரா இருக்கிற எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல சிஎல் ஆளுங்க எல்லாம் போய் அங்க வேலை பார்த்தாங்க. அந்த சிஎல் ஆளுங்க அத்தனை பேருக்கும் 10,000 பேருக்கு எக்ஸாம் எழுதி வச்சு 24 மணி நேரத்துல 5 பைசா காசு வாங்காம போஸ்டிங் போட்டு போனார் எடப்பாடியார். இதை இல்லன்னு மறுக்க முடியுமா உங்களால? காசு வாங்க போஸ்டிங் போட்டாங்களா? ஆமா. அடுத்து உங்களுக்கு காசு எவ்வளவு காசு வாங்க? யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, ஆதாரத்தோட நீங்க சொல்லுங்க. 4 பேர் சொல்லுவேன் யாரு காசு கொடுத்தாங்கன்னு. அத வந்து டைரக்டா பணம் கொடுக்காம போஸ்டிங் சார் போஸ்டிங் வாங்கி இருக்காங்க சார். 10,000 பேர் 5 பைசா செலவில்லாம. இத வந்து யார் சொன்னது? லால்குடியில ஒரு திமுக கட்சியை சேர்ந்த அந்த இபில வேலை பார்க்கிற ஒரு பையன். தனிப்பட்ட ஒரு ஆள் சொல்லலாம், பேச முடியாது. தனிப்பட்ட வேலைன்னு கிடையாது சார். அததான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல 4 பேர் காசு வாங்கினான்ட்டு, யார் அந்த 4 பேருன்னு உங்களால கேட்க முடியாது. யாரு? அத வந்து இபி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரெக்கார்டு கேளுங்க, உண்மைன்னு சொல்றாங்களா இல்லையான்றத நீங்க பாருங்க. அப்படி கிடையாது சார். ஆனா திமுக பப்ளிக்கா இப்ப நேரு வாங்கி நிரூபணமா இருக்க. எது கோர்ட்டுக்கு இன்னும் கேஸ் இனிமேதான் போறது. டிஜிபி தான் ஆக்ஷன். எல்லாம் நீங்க வந்து அதிமுக இது செஞ்சிச்சு, எல்லாமே வந்து நன்மை செஞ்சா. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இன்றைக்கு அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி சொல்றாங்கல்ல, அதிமுக பாரதிய ஜனதா சில கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஆட்சி அமைந்தா தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பான சூழல் இருக்குமா இல்ல வந்து பாதுகாப்பற்ற சூழல் இருக்குமா? சரி, நீங்க இதை கேக்குறீங்க. இல்ல நான் கேக்குறேன், பாதுகாப்பான சூழல் இருக்கும். எந்த அடிப்படை? நான் ஒண்ணே கேக்குறேன். இப்போ என்டிஏ தான் இந்த கூட்டணியை வந்து அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. நாளைக்கு ஒருவேளை நீங்க பாரதிய ஜனதா அதிமுக சேர்ந்து அதிமுக தலைமையிலே வெற்றி பெறாங்கன்னு நினைச்சீங்க. இன்றைக்கு அதிமுக தலைமையில வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா இந்த இப்போ சொன்னாரு இடி ரைடா, நான் சொல்றேன், சிபிஐல இருந்து இடில இருந்து ஐடில இருந்து எடப்பாடியை அச்சுறுத்துவார்களா மாட்டார்களா? இன்றைக்கு சத்தீஸ்கருடைய நிலைமை என்ன சார்? இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதுகாப்பு இருக்கா? நான் கேட்கிறேன். இல்ல நான் ஒரே ஒண்ணு கேட்கிறேன் சார். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் சார். சத்தீஸ்கர் ராய்ப்பூர்ல ஒரு மால்ல ஸ்டார் என்ன கட்டுறான்? எதுவுமே கட்டல. அவன் கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டார் கட்டுறான், ஒரு பொம்மைகள் வந்து அந்த அதை அழகுபடுத்துறது கட்டுறான். ஆனால் அந்த சத்தீஸ்கர் அந்த ராய்ப்பூர்ல அந்த தலைநகர்ல என்ன பண்ணா? சங் பரிவார் கும்பல் அவர்கள் தான் ஆட்சி அமைக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? நேற்று ஒருடைய கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி ஒருத்தர் வந்து பகிரங்க தள்ளி ஏதோ ஒரு அமைப்பு வந்து அவருடைய வாயை பின்கையை பின்னாடி கட்டி வாயில வந்து சாணத்தை திணிச்சிருக்கிறாங்க. என்னது?
ஒரு பையன் தெரு ஓரத்துல கிறிஸ்துவ பொம்மையை வித்துட்டு இருக்கான். அவனை வந்து சங் பரிவாரை சார்ந்த சில சனாதன சக்திகள் காரை விட்டு இறங்கி இங்கெல்லாம் இந்த வேலை இருக்கக்கூடாது, இது இந்து ராஷ்டிரம், இந்து நாடுன்றான். நாளைக்கு நீ பேசுற இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் என்ற திராவிட சொல்லாடலை பயன்படுத்துகிற பேரறிஞர் அண்ணாவை பயன்படுத்துகிற தந்தை பெரியாரை பேசிய அந்த அம்மையார் இந்த இயக்கத்தை அவங்க தலைமையா ஏற்றிருக்கிற அந்த இயக்கத்தை இவங்க வந்து யார்கிட்ட போய் அடகு வைப்பாங்க? பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சிகிட்ட அடகு வைப்பாங்க. அவர்கள் எடப்பாடியை அச்சுறுத்தி அவரை சிறைக்கு கூட அனுப்பிவிட்டு இந்த நாட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அச்சம் யாருக்கு தேவை? ஐயா ஐயா இந்த அச்சம் யாருக்கு தேவை? ஐயா ஒரு நிமிஷம். இப்ப இவர் சொன்னார்ல முஸ்லிம்கள் வந்து அங்க பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா இதே அந்த பிஜேபி இவர் சொல்றாருல ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசு இங்க இந்தியாவில் வந்து பதவியேற்ற இந்த 9 வருஷம் ஆண்டு காலத்துல பாகிஸ்தானை சேர்ந்த 900 பேருக்கு இங்க குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவரு சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்துல எது கொண்டு வந்தாங்க? முஸ்லிம்களா அவமானப்படுத்துறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்றேன். வந்து நான் கேக்குறேன், இதே 900 பேருக்கு குடியுரிமை இங்க வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களே வந்து மதிக்கப்படுறாங்க. சில நம்ம மதிக்கப்படுறாங்க. ஆமா சார், இவங்க இங்க குடியுரிமை கொடுக்கும் போது அவங்களால மதிக்கப்பட்ட நான் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்களும் மதிக்கப்படுறாங்க, அவர்களுக்கும் குடியுரிமை பாராட்டலங்க. எங்களுடைய இந்து மக்களை, நான் இந்து தானே, நான் இந்துவா தானே பிறந்திருக்கிறேன், என் மக்களை அங்க வந்து நல்லபடியா நடத்துறான், பங்களாதேஷ்ல நல்லபடியா நடத்துறான், நேபாள நல்லபடியா நடத்துறான், நீ நல்லபடியா நடத்துற. இல்ல நேபாள் அருகில சொல்றேன் நான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளை சொல்றேன். அண்டை நாடுகளில் வாழக்கூடிய இந்துக்கள் சார் அந்த பிரச்சனைகள் இருக்கதான் சார் செய்யுது. ஆனால் இப்ப இவர் சொன்னார்ல 900 பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்களை இங்க வந்து குடியுரிமை வழங்கினாங்கன்னு, இதே குடியுரிமை பறிக்கதான் நாடாளுமன்றத்தில் எந்த மசோதா கொண்டு வந்தாங்க? யார் பறிக்கிறாங்க சொன்னாங்க? யார்? அடிப்படை பிரச்சனை என்ன நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கிற நீங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட், ஆமா சார், அதோட இது அமெண்ட்மெண்ட் தான் எதை கொண்டு வர, அதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் இத்தனை ஆண்டு காலம் இந்த தேசம் விடுதலை பெற்ற பிறகு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அதை நான் விளக்கமா ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்ல அன்னைக்கு அந்த போர்ல பாதிக்கப்பட்ட வந்த சீக்கியர்கள் நீங்க லாஸ்ட் டைம் வந்து நீங்க உத்தரப்பிரதேசல ஒரு கூட்டம் நடத்துங்க. இந்த அப்ப வந்து அந்த கூட்டத்துல வந்து இதே அமைச்சரவையில் இருந்த பாரதிய ஜனதா அமைச்சரவையில் இருந்த அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த நாட்டுக்கு என்று தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும், இந்த நாடு இந்தியா என்ற பெயர் தாங்கி இருக்காது, இந்த நாடு இந்து ராஷ்டிரம் என்ற பெயரே இருக்கும், இந்த நாட்டுக்கு என்று தனி இந்து சட்டம் உருவாக்கப்படும் சொன்னாரு. அப்போ இந்து சட்டம், இந்து ராஷ்டிரம், இந்து நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு என்ற திட்டம் வரும்போது இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காது? யாரு அதிகாரப்பூர்வமா யார் சொன்னது? மோடி சொன்னாரா? அமித்ஷா சொன்னாரா? அந்த அமைச்சரவையில் இருக்கிறவ அவருடைய பெயர் கூட நான் மறந்துட்டேன். அந்த அமைச்சர், நீங்க ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசல ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல பூனல் போட்டா இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க இஜாப் அணிந்தா அவுழ்பேன்னு சொன்னீங்க. இஜாப் அணிந்தா அவுழ்த்தீங்க கர்நாடகாவில். நீங்க போய் என்ன பண்ணீங்க? ஒரு மசூதி மீது வந்து ராவி கொடி நிறுவனீங்க. ஆமா சார், பெங்களூர்ல ஒரு மாணவி எதுக்கு முழக்கமிட்டா? எதுக்கு முழக்கமிட்டா? தன்னுடைய இஜாப்பை கழட்ட நினைத்தார்கள். அங்க இருக்க பெண்களை வந்து இஜாப்பை கழட்ட சொன்னா, அவன் போட்ட குல்லாவை கழட்டுனா, அவன் போட்ட உடைய கழட்டுனா, நீங்க வெறும் இவன் பூணுல அறுப்பதான் சொன்னான், அவன் குல்லாவை கழட்டினான், இஜாப்பை குடுனா, பெண்களை பாதிக்கப்பட்டான். உத்தரப்பிரதேசத்துல நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேச புல்டோசர் வச்சு மசூதியை இடித்தது யாரு? உத்தரப்பிரதேசத்துல கிறிஸ்தவ தேவாலயங்களை இடித்தது யாரு? தலித் மக்களை வன்கொடுமை செய்தது யாரு? ஏங்க உத்தரப்பிரதேசத்துல இன்றைக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, ஆய்வுல சொல்லுது, இன்றைக்கு தேசிய அளவில் தலித் மக்கள் பாதிக்கப்படுற மாநிலத்துல முதன்மை மாநிலமாக பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் இதெல்லாம் பாரதிய ஜனதா ஆள்ற மாநிலம். ஆனா அங்கதான் பாதிக்கப்படுறாங்க. தலித்தான் இங்க ஜனாதிபதியா உட்கார வச்சு அழகு பார்த்தது இந்த பிஜேபி. ஜனாதிபதியா ஆக்கினவங்க வந்து நாடாளுமன்றம் திறக்கும் போது இதே ஜனாதிபதிய
உள்ள வந்தா தீட்டாயிடும் அந்த அம்மா வெளியே நிக்க வச்சுட்டு இவங்க விழா கொண்டாடினாங்க. இவங்க அந்த போசிய பேசுறாங்க. போசி எல்லாம் இங்க சரியில்ல. இந்த நாட்டை குட்டிச்சவராகிறது பாரதிய ஜனதா, இந்த அதோட கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக. சில கட்சிகள் எப்படியாவது நீ வந்து என்டிஏ கூட்டணி வந்துடணும், உன் படம் 500 கோடி இல்ல லாஸ், நீ உள்ள வரியான்னு கேக்குறான். இதே இருங்க சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். மாபெரும் தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கும் நான் மறக்கல. அது என்ன வார்த்தை தெரியுமா? கலாம் என்றால் கழகம் என்று அர்த்தம்னு சொன்னார். அன்னைக்கு யாராவது வாயை திறந்தீங்களா? ஏன் அதை கேட்கல? இருங்க, இன்னைக்கு வந்து ராம்நாட்ல, இருங்க ஒரு செகண்ட், ராம்நாட்ல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் அவர்கள் இப்ப ஸ்டாலின் அவர்கள் திறந்தார். அந்த இடத்தை கொடுத்தது வந்து அந்த ராம்நாடு மகாராஜா பரம்பரையை சேர்ந்தவங்க என்ன, ஆனா அவரு பேரை வைக்கல. அங்க பிறந்த இந்த நாட்டுக்காகவே தன் உயிரை அர்ப்பணிச்ச அந்த கிரேட் அப்துல் கலாம் பேரை வைக்கல, ஆனா இவர் அப்பா பேரை வச்சிருக்காரு. அப்ப இது என்ன சொல்றது? ஜெயலலிதா கோயம்பேடு பிறந்தவங்க தெரியுமா? அததான் சொல்றேன் நானு, இவங்க பேரை யாருமே வைக்க கூடாதுன்ற. நான் சொல்ல கேளுங்க, கோயம்பேடு பிறந்தவங்க ஆரம்பிச்சாங்க. இவங்க சொன்னது இப்ப இவர் சொன்னார்ல சார், அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவாரு. முதல்ல கோயம்பேடு பேருந்துல கொண்டு வந்து ஆரம்பிச்சது கலைஞர் அறிவியல் ஆரம்பிச்சாரு. பேரு வந்து ஜெயலலிதா மாத்தினாங்களா இல்லையா? மாத்தினாங்க, அத நான் இல்லைன்னு சொல்லல. அது மாத்திட்டு தவறுதான், நான் தான் தவறு இல்லைன்னு சொல்ல வரல. இவர் சொல்ல வந்தது நான் எதுக்கு சொல்றேன்னா, 97ல தமிழ்நாடு கூட ஜே போக்குவரத்து கழகம் ஓடுச்சு. ஆமா, ஜே போக்குவரத்து உங்களுக்கு ஜே பேருந்து. நான் வந்து மதுரையில இருந்தேன். ஆமா, பேரு ஜே போக்குவரத்து. ஆமா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் அப்புறம் மாத்தினாங்க. அதை எதிர்ப்பு தெரிவிச்சு வச்சாங்களா இல்லையா அதான் கேட்கிறாரு. ஜே போக்குவரத்து கழகம் நான் 97ல நான் பாத்திருக்கேன். மதுரையில நான் பாத்திருக்கேன். நானே பாத்திருக்கேன் சார். நீ பாத்திருக்கீங்க? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத வயசானவர் நீங்க பாத்திருப்பீங்க. அவர் பாத்திருக்க மாட்டாரு. அப்பெல்லாம் கடிவாளம் போட்டிருப்பாரு, இப்ப கடிவாளத்தை அவுத்துட்டாரு. ஏன்னா இந்த ஆட்சியில பேர சொன்னீங்களே, உயிரோடு இருக்கும்போது தான் பேரை வச்ச ஒரு அம்மையார நீ எப்படி வளர்த்துவீங்கன்னு கேக்குறேன். ஏன் அப்ப உயிரோடு இருக்கும்போது கலைஞர் பேர் வைக்கிறது, செலவு வைக்கிறது, இவர் சொன்னார் பாருங்க. மாத்தி நான் பேசல, உயிரோடு இருக்கும் போதே கலைஞர் அவர் பஸ் வச்சாங்க அந்த அம்மா விடுங்க. நான் கேட்கிறேன், சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3500 கோடியில ஏன் வந்து நீங்க அந்த செலவு வச்சீங்க சொல்லுங்க. அதோட நோக்கம் என்ன? அந்த செலவு வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? வைக்க சொன்னாங்களா? மக்கள் வைக்க சொன்னாங்களா? யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நீ எத்தனை அடி உயரம் சார்? அது 3000 அடி உயர சிலை வந்து தேவையா? அப்பா பேனா வைக்கிறேன்னு இவரு சொல்றாரு. எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் என்ன பண்ணாரு? இல்ல இல்ல நான் கேட்கிறேன், விடுதலை கூட்டணி இயக்கத்தினரும் சில பசுமை தீர்ப்பா என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த மெரினா பீச் கடல் பாசி அறிவில்லைன்னு இல்ல, ஒரு ஸ்கீம் அவங்க எதுக்காக கொண்டு வராங்க? பேனா சிலை வந்து நீங்க போய் கடல்ல வைக்கிறேன்னு சொல்லல. என்னுடைய தந்தையாருடைய சமாதி இருக்கு, சமாதிக்கு நேரா அவங்க பிளான் பண்றாங்க. இல்ல இல்ல பிளான் பண்றாங்க, அது வைக்கலங்க. 4.5 வருஷம் வச்சாங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்சாங்கல்ல, திமுக பேனா வச்சுதா சொன்னாங்க. எதிர்ப்பு கிளம்ப ஏங்க ஜனநாயக கட்சிங்க உங்களுடைய கோளுக்கு மதிப்பு கொடுக்குது. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. நான் கேக்குறேன், அதிமுக ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. நான் கேக்குறேன், இன்றைக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சது. இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. போராட்டம் நடந்துட்டு கைது நடக்குங்க. விடுதலை சிறுத்தைகள் கூட தான் கைது பண்ணிருக்காங்க. நீங்க கேட்டீங்களா? இதே நீங்க கேட்டீங்கல்ல சார், அவங்க வேலை பார்த்தது அவங்க நீங்க கைது பண்ணலாமா? முதல்ல எல்லாரும் சார், எந்த அரசு வந்தாலும் அதிமுக மட்டும் கைது பண்ணாதுங்க. இதுல வந்து அதிமுக கைது பண்ணோம், பாரதிய ஜனதா கைது பண்ணோம், காங்கிரஸ் வந்தாலும் கைது பண்ணோம். போராட்டக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் வைப்பாங்க. சிலரை வந்து இது வந்து கூட்டம் கட்டுக்கடங்க முடியல, இல்ல இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியல, தொடர் போராட்டமா இருக்குன்னா அவங்களை சிறைப்படுத்துவாங்க. போராட்டம் என்பது மக்கள் முன்னெடுக்கிறது, அதை கட்டுப்படுத்துவது அரசுடைய வேலை. இன்றைக்கு அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஆணை பிறப்பித்ததா இல்லையா? பொங்கல் என்று அவர்களுக்கு திதிப்பான செய்தி வழங்கினார்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அப்ப சேகர்பாபு பேசுவோம் என்ன சொன்னாரு? இதற்கு முழு காரணமாக இருந்த கூட்டணி கட்சியின் முதன்மை முக்கிய காரணமாக இருந்த எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? இதை அழுத்தம் கொடுத்தது யாரு? பேச்சுவார்த்தை பண்ணி யாரு? அரசு கிட்ட எழுச்சி தமிழர் என்ன சொன்னாரு? இவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு சொன்னாரு. போராட்டம் நடத்தணுங்க. போராடினா தான் மாவோ என்ன சொல்லியிருக்காரு? மக்கள்கிட்ட போராடு, பேசு, இதுதான் நடக்கும்.
அதே இன்றைக்கு ஸ்டாலின் அதான் சொல்றாரு, லெனின் அதான் சொல்றாரு. ரஷ்ய புரட்சி எப்படி உருவாச்சு, பிரெஞ்சு புரட்சி எப்படி உருவாச்சு, போராட்டத்தின் வாயிலாக தான் நடக்கும். எதையுமே போராட்டி தான் பெற முடியுமே தவிர நீ போராட்டம் இல்லாமல் எதுவும் எளிதாக கிடைக்கிறாது. புரியுதுங்களா இல்லையா? அதனால் போராடி இந்த மக்கள் வெற்றியை பெற்றார்கள். அரசு அதுக்கு செவி சாய்த்தது. அதை இன்னைக்கு சொல்ற இந்த சேகர் பாபு சமீபத்துல ஸ்ரீவைகுண்டத்துல போய் தேர் திருவிழாவில கலந்து தேரை இழுக்கும் பொழுது அந்த மக்களை என்ன சொல்லி திட்டினாரு? சோறு திங்கிறியா பீ திங்கிறியான்னு கேட்டுட்டு வராரு. நான் ஒண்ணு கேட்டேன், அமைச்சர் கேட்க வேண்டிய கேள்வியா? இல்ல வீடியோ இருக்கு சார், எல்லாத்துக்கும் தான் வீடியோ இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இல்ல நான் சொல்றேன் சார், இன்னைக்கு நான் சொல்றேன் சேகர் பாபுக்கு வக்காலத்து வாங்க வேண்டியது எனக்கு வேலை இல்ல. ஆனா சேகர் பாபு எதனால திட்டிருப்பாரு தெரியுமா? ஒரு அமைச்சர் போறாரு, இல்ல நான் சொல்றது கேளுங்க, இன்னைக்கு அப்படி பல வீடியோ வருது, எடிட் வருது. சேகர் பாபுக்கு அங்க இருக்கிற பாரதிய ஜனதா காரன் என்ன பண்றான், வேண்டும் கோஷம் எடுப்பான், முழக்கம் எழுப்புறான். நான் கேட்கிறேன், ஒரு அறநிலையத்துறையுடைய அமைச்சர் ஒரு தேரை வடம் பிடிக்க வராரு, உன்னுடைய நோக்கத்திற்கு நீ வணங்குற நம்பிக்கைக்கு அந்த உங்களை விட சாமி பக்தி அந்த பூணூல் போடாத பார்ப்பன, புரியுதுங்களா இல்லையா? அவர் இன்றைக்கு அது தேரை வடம் பிடிக்கும் போதே நீ எதிர்ப்பு தெரிவிக்கிற. அவரே சொல்றாரு, ஏங்க இந்த அறநிலையத்துறை இருக்காம நீங்க போயிருப்பீங்களா? அது நீங்க சொல்லுவீங்க. அரசுக்கு அது ஒரு நீ பல்வேறு நிலங்களை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரிச்சு வச்சிருப்ப. நீங்க திமுக அரசு கைப்பற்றிச்சு. யாரு இத்தனை ஆண்டுகளை அபகரிச்சது? இந்து கோவிலோட சொத்துக்களை. அதுதாங்க. ஆமா ஏங்க, நீங்க இந்து கோவில்ல கூட கருவறைக்கு போக முடியாது. ஆனா இஸ்லாம் மசூதியில போய் நான் போய் தொழிலாலும் போக முடியும். தொழ முடியும்னா நான் இஸ்லாத்தா மாறி ஏங்க பிரிவு இருக்குங்க, பிரிவு இருக்கும். நான் கேட்கிறேன் சார், பிரிவு இருக்கும் சார், பிரிவு இருக்கும். ஏங்க பிரிவு இருக்குங்க, பிரிவுகள் 1000 பிரிவு வச்சிருப்பான். நான் பிரிவு வச்சிருப்பான். இந்து மதம் போல சாதி வச்சிருக்கானா? சாதியால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றானா? சாதி இந்து மதத்திலிருந்து உருவாகி போனதாங்க கிறிஸ்தவம். நீங்க இஸ்லாத்துல நீங்க பேசுறீங்களே, அவன் சன்னி லியோ அது இது எல்லாமே பிரிவா இருக்கும். ஆனா சாதியா பிறப்பின் அடிப்படையில நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இடைநிலை. ஐயோ நீங்க நான் சொல்றதே புரிஞ்சுக்கல. இஸ்லாத்தில் சாதி இல்லை, பிரிவுகள் உண்டு. இந்து மதத்தில் சாதி உண்டு. எதுங்க பிறப்பில் உயர்வால் தாழ்ந்தவன் கற்பிதத்தை உருவாக்குது? இந்து மதமா இஸ்லாமா? இதுக்கு மட்டும் சொல்லுங்க. பெண்களை தள்ளி வைக்குதா கிறிஸ்தவ மதம்? இஸ்லாம் மதம் பெண்களை ஒட்டி வைக்குதா? சார் இதே உடன்கட்டை ஏறுதல் எந்த மதத்துல? இஸ்லாத்துல இருந்தா, கிறிஸ்தவத்துல இருந்தா, சமணத்துல இருந்தா, சீக்கியத்துல இருந்தா, பௌத்தத்துல இருந்தா, எந்த மதத்துல இருந்தது உடன்கட்டை ஏறுதல்? ஒரே சின்ன கேள்வி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஹிஜாப் பண்ணிடலாங்கல்ல, இஜாப் அந்த கதை சார். நான் கேட்கறது சாதியால், நான் கேட்கிற கேள்வி சார், நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்க சார். இஜாப் பண்ணிடுறது இதை நாங்கள் எதிர்க்கிறோம் சார். இஜாப் பண்ணிடுறது நீங்க பிரிவுகளை நாங்க எதிர்க்கிறோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ஏன் அதை கேட்க மாட்டீங்க? நீங்க ஏன் அதை கேட்க மாட்டீங்க? உங்களுடைய பூணூல் தடுக்குதா? உங்களுடைய பூணூல் தடுக்குதான்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா சார், நான் கேட்கறது என்னன்னா, சாதி பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிதங்களை கற்பிப்பது எந்த மதம்? இஸ்லாத்துல சொல்றேன். இல்ல இஸ்லாம் ஏன் பெருமை பேசுறீங்களா? ஏன் ஹிஜாப் பெண்கள் அணியணும் ஆண்களே அணியணும் கேக்குறேன் இஸ்லாத்துல. சரி நாளைக்கே ஹிஜாப் போடாதீங்கன்னு சொன்னா இஸ்லாத்துல போட நான் கேட்கறது நீ பதில் சொல்லுங்க சார். நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஹிஜாப் வேண்டாமா? இஸ்லாத்த அந்த மார்க்கத்துல எடுத்துருவோம். சரி நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. அந்த மார்க்கத்தினுடைய அந்த குருமார்கள் அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க, அவர் அறிக்கை விடுறாங்கன்னு வச்சுக்க. ஆனா இந்து மதத்துல இருக்கிற பார்ப்பனர்கள், உயர் சாதி குடியை சார்ந்தவர்கள், அவங்க நான் உயர்ந்த குடி பார்ப்பனும் சொல்றான் பாரு. அவன் இந்து மதத்துல இனி சாதி கிடையாது, எல்லாம் சமம், எல்லாம் கோயிலுக்கு போவான், எல்லாம் சாமி கும்பிடுவான், எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு, எல்லாருக்கும் ஒரு வழிப்பாதை, எல்லாருமே பொது இடத்துல தண்ணீர் எடுக்கலாம், எல்லாருமே புது சுடுகாட்டுல புதைக்கலாம், எல்லாருமே ஒரே இதுல. நீங்க இதே ஐயர் காப்பி இருந்ததா இல்லையா? தனியா ஐயர்களுக்கு உணவகம் இருந்ததா இல்லையா? அதையெல்லாம் யார் உடைச்சது தெரியுமா? அதுதாங்க நான் சொல்றேன். இதையெல்லாம் இந்து மதத்துல அதுல இருக்கிற உயர்குடி பார்ப்பனர்கள் சாதியற்றது இந்து மதம். எங்களுடைய மதத்தில் சாதியற்ற மதமாக இந்து மதம் மாறி அறிக்கை விட முடியுமா? நான் இந்துவா இருக்கேங்க. என்னுடைய மதத்தின் குறைகளை இவர் சொல்றாருல்ல, என்னுடைய மதத்தின் குறைகளை நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன்? இவர் சொல்றாரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு சார்,
அந்த பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? என் தாய் தாப்பன்ட்ட சொல்ல முடியும், இல்ல என் உடன் பிறந்தவன்ட்ட சொல்ல முடியும். அது மாதிரி நான் என்னை வந்து நீ ஒரு இந்துவா சொல்ற, நீ இந்துவே இல்லையே நீங்க தான். ஏங்க நீ என்ன சொல்ற? நீ வெளியே அறிவி இல்ல, நீ அறிவி. சார் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள் அல்ல, அறிவிக்க முடியுமா? நீங்க வெளியே வாங்க சார், அறிவிக்க முடியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் 10 லட்சம் பேர் அதுதான் வெளில வந்தாரு. 10 லட்சம் பேர் கூட்டு பௌத்தம் சொல்றேன் சார். சார், நீங்க எனக்கு என் மதத்துல இருக்கிற நான் சீர்திருத்தம் செய்யாமல் இதுல இருக்கிற அந்த கொடுமைகளை, இந்த வன்கொடுமைகளை களையாமல் நான் இதுல இருந்து வெளியேற மாட்டேன் சார். நான் போராடிட்டே இருப்பேன். எனக்கு பிறகு என் சந்ததி போராடும், என்னுடைய வாரிசு போராடும், என்னுடைய பிள்ளைகள் போராடும், பேர பிள்ளைகள் போராடும். இந்து மதம் வந்து இந்த ஜாதி இல்ல அந்த ஜாதி இல்ல சொல்லுங்கன்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்? இத பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல அந்தந்த மாவட்டத்துல எந்த காசு அதிகமா இருக்கு, எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அந்த காசுக்கு நாங்க சீட்டு கொடுக்க முடியாதுன்னு உங்க கூட்டணி திமுக தலைமையால சொல்ல முடியுமா? இவருக்கு எத்தனை வந்து கொடுங்க திமுகவால நான் இந்த ஜாதி சொல்றாருல, நான் அவங்களுக்கு இவரு சொல்றாருல அது கொடுக்கறாங்க, அதை கொடுக்க முடியாதுன்னு திமுகவால முதல்ல கொண்டு வர சொல்லுங்க. இவரு மட்டும் இல்ல, அண்ணா திமுகவுலயும் அப்படி சொல்ல சொல்லுங்க, பாரதிய ஜனதாவிலயும் அப்படி சொல்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்ல. ஏங்க எல்லா கட்சியும் அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க பேசுற வாதம் எல்லா கட்சியும் இருக்கு, அது ஒரு வாதமே இருக்கு. அப்ப வந்து அதை வந்து இந்து மதம் கொண்டு இழுக்காதீங்கன்ற நான். இந்து மதத்தை இழுக்காம நீங்க எப்படி இந்து மதம் தான் இந்த நாட்டுக்கு வந்து ஜாதி இதுல இருந்து வரவங்க தான் இந்து ராஷ்டிரத்தை ஏற்க மாட்டாங்க. இந்து இந்து நான் என் மதத்துல இருக்கிற குறைகளை சொல்றேன், என் மதத்துல இந்த குறைகள் எல்லாம் இருக்கு, அதை சரி பண்ணுங்கன்றேன். அப்ப இந்து இதுல நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அப்ப இந்துவோட ஓட்டு வந்து வேணுங்கிறீங்க இல்லையா? நான் இந்து தான், நானும் தானே ஓட்டு போடணும். 2026 தேர்தலோட முடிவு பார்ப்போம் அப்படின்னு மிக்க நிகழ்ச்சிகள் வந்து மிக்க நன்றி. நன்றி.